நல்ல நிலையில இருக்கும்போதே விலகிடுவேன் சமந்தா சொல்றாங்க. இன்றைய போட்டி நிறைஞ்ச உலகத்துல திரையுலகத்துல நடக்கும் போட்டின்றது சாதாரணமானது கிடையாது. தினம் தினம் புது புது போட்டியாளர்கள், விதவிதமான சர்ச்சைகள், இதை கலந்துதான் ஒருத்தவங்க நிலைச்சு நிக்க முடியும். நாயகர்கள் எப்படியாவது சமாளிச்சு அவங்களுக்கு இருக்க ரசிகர்கள் வட்டத்தை வச்சு தாக்கு பிடிச்சிடுவாங்க. ஆனா நடிகைகளுக்கு அப்படி கிடையாது. அவங்க படங்களோட வெற்றி, உடன் நடிக்கும் நடிகர்கள் அதை வச்சே கொண்டாடப்படுறாங்க. இருந்தாலும் ஒரு சில நடிகைகளுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறதுனால கொஞ்ச காலம் தாக்கு பிடிக்கிறாங்க. இங்க ஒரு நடிகைக்கு திருமணம் ஆயிட்டா அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினியா நடிக்கிறத நம்மளோட ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே காலம் காலமா தொடருது. இப்போ தமிழ்ல ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முயற்சிச்சு வரும் சமந்தா சமீபத்திய பேட்டி ஒண்ணுல, சில நேரங்கள்ல எனக்கும் கடினமான சூழ்நிலை உருவாகி இருக்கு. அப்போ என்னுடைய நலம் விரும்பிகள் நான் விலக நினைச்சாலும் எனக்கு ஆதரவா இருந்து மாத்திடுவாங்க. பணத்துக்காக நடிக்கிறத நான் என்னைக்குமே விரும்பினதில்லை. எனக்கு வாய்ப்புகள் குறையும் போது நான் திரையுலக விட்டு விலக மாட்டேன். முன்னணியில பிஸியா இருக்கும் போதே திரையுலக விட்டுடுவேன்னு சொல்லியிருக்காங்க. உடலையும் முகத்தையும் அழகாக்கிக்கிறத விட மனதளவுல நம்ம வலிமையானவர்களா மாத்திக்கணும். தினம் தினம் பல்வேறு விதமான எண்ணம் கொண்ட ஆயிரக்கணக்கானவங்களை சந்திக்கிறோம். ஆனா மனதளவுல நம்ம வலிமையானவர்களா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சமந்தா. சமந்தா பேசவும் செய்றாங்க.